ஹலோ மக்களே, வணக்கம். எங்கடா இந்த பயலுக இவ்வளவு நாளா ஆள காணோம் அப்படின்னு நீங்க எல்லாரும் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறது எனக்கு ரொம்ப புரியுது. என்னடா யூடியூப் ஆரம்பிச்ச, நிறையா பிசினஸ் பண்றேன்னு சொன்ன, கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறேன்னு சொன்ன, என்னதான் பண்ணிட்டு இருக்க? எங்க தான் போன? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. வாழ்க்கைனா சண்டைன்னா சில சட்டைகள் கிழிய தான் செய்யும்ல. அந்த மாரி வாழ்க்கைனா பல அடிகள் விழ தான் செய்யும். அதுல நம்ம பொருட்படுத்திக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அத யார்ட்டயும் சொல்லாம சைலண்ட்டா போய்க்கிட்டே இருக்கணும். அப்படிதான் வந்து நான் சில பிளான்லாம் வச்சிருந்தேன். அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அத ஃபண்ட் பண்றதுக்கு நெறைய எனக்கு வந்து விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அத வந்து பண்ணனா இல்லையா? அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்ல. இப்ப எதுதான் முக்கியம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வார் அப்படிங்கிற ஒண்ணு வந்து போயிட்டுருக்கு. ஏஐ வார் மட்டும் இல்ல. இந்த வேர்ல்டு வார் மாதிரியான பல சிட்யூவேஷன்கள் வந்து இந்த உலகத்துல நிலவிட்டு இருக்கு. அப்படி நிலவிட்டு இருக்க பட்சத்துல சரி. கவர்மெண்ட்ஸா சண்டை போடுதுன்னு பார்த்தா, இந்த ஏஐ கம்பெனிஸ் சண்டை போட்டு யாரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு ஏஐ பில்ட் பண்றா? யாரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்றா? ஒரு இமேஜ் ஜெனரேஷன் பண்றா? ஒரு ஜிபியூல யார் அதிகமா இது பண்றா? அண்ட் பிசிக்கல் ஏஐ அது இது லொட்டு லொசுக்குன்னு நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி நெறைய இருக்க பட்சத்துல, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்ல வேணாமா? இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு பேசிக்காவே இந்த டெக் வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோட கரியர்ல வந்து ஆர்&டி இன்ஜினியர் தான். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். என்னோட மெயின் வேலையே இந்த உலகத்துல என்னென்ன கம்பெனில என்னென்ன நடக்குது, அத வந்து எப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம், அத பத்தி எப்படி எப்படி படிக்கலாம், வாட்ஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் தட், அந்த கான்செப்ட எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கணும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் கம்ப்யூட்டேஷன். இந்த கம்ப்யூட்டேஷன்னா என்ன? கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. இந்த கம்ப்யூட்டேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து யோசிக்கலாம். என்னடா இவன் புதுசா ஒரு டேர்ம சொல்றான் கம்ப்யூட்டேஷன். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது நீங்க வந்து கழுவி ஊத்துவீங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு டேர்மா? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நாங்க வந்து 10 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக இல்ல இது. எதுவும் தெரியாதவங்களுக்கு கம்ப்யூட்டேஷன்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆரம்பிச்சு, ஒரு கம்ப்யூட்டரா ஆகி, அது சர்வரா மாறுது. அந்த சர்வர் வந்து எப்படி வந்து ஆ நெறைய வேலைகள் பாக்குது. எப்படி வந்து ஒரு குளோபலே ரன் பண்ணுது. இந்த சர்வருக்கான எசென்ஷியல்ஸ் என்னென்ன? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஒரு ஏஐக்கும் சர்வருக்கும் உள்ள காதல். அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனா என்ன ஆகும்? அத பத்திலாம் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த கம்பெனிஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த டெக் வேர்ல்டு எப்படி உருவாகுது? எப்படி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு? அதுல உள்ள ஈவில்னஸ் என்ன? அதுல உள்ள குட்னஸ் என்ன? அது எப்படி ஹியூமன் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது? எப்படி ஹியூமன் கம்யூனிட்டிய டெஸ்ட்ராய் பண்ணுது? இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். 1, 2 இல்ல. இது எல்லாத்த பத்தியும் நம்ம வந்து கத்துக்க போறோம், படிக்க போறோம். நான் கசடற ஆரம்பிச்சது வந்து கல் கற்பி, லேர்ன் அண்ட் லெட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஆரம்பிச்சேன். அதே தான் நான் வந்து இந்த சேனல்லயும் பண்ண போறேன். அண்ட் அடுத்தடுத்த என்னென்ன வே கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே பண்ண போறேன். அண்ட் இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யார்டா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். நாட் ஒன்லி எ இன்ஜினியர், ஐ அம் அ டெக்னிக்கல் பெர்சன் இன் தட். லைக் நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன். என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? நான் என்னென்ன மாரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன்? இதுக்கப்புறம் என்னென்ன மாரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போறேன்? என்னென்ன கம்பெனிஸ்க்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன்? அப்படிங்கிற முழு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரப்போது. அ எனக்கு இருக்க மெயின் கன்ஸ்ட்ரெயின் வந்து எடிட் நெறையா பண்ண முடியாது அந்த மாரிலாம். ஆனா வந்து கொஞ்சம் இந்த மாரி லொடலொடன்னு பேசி, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள போட்டு, உங்களையும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா பில்ட் பண்றதுக்கு என்னால என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன். அண்ட் புது புது நியூஸஸ் என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல, இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து தமிழ்ல உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்ல நல்ல வீடியோஸ்லாம் போச்சு அப்படின்னா, ஐ வில் மேக் தட் வீடியோ இன் இங்கிலீஷ் அஸ் வெல். ஸோ தட் வி கேன் லேர்ன் ஈச் அதர் அண்ட் க்ரோ ஈச் அதர் சம்திங் லைக் தட். அண்ட் நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கணும், இத பத்தி சொல்லு, இத பத்தி கத்துக்கிட்டு சொல்லு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ அம் மோர் லைக்லி டூ ஆட் அப் சம் வேல்யூ அண்ட் கிவ் யூ சம் ஹெல்ப்ஸ், கிவ் யூ சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோட தான் திருப்பி இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இவ்வளோ நாளா சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 2000 பேருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போற அந்த மில்லியன் கணக்கான பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்ம தான் இந்த ஏஐ எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி அதையும் கத்துக்கிட்டு, இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கக்கூடிய சிட்யூவேஷன்ஸ்ல நம்ம வந்து இந்த உலகத்துல சர்வை பண்றது எப்படி? அதுக்கான வழிகள்லாம் என்ன? அப்படிங்கிறத இதெல்லாம் கத்து முடிச்சோனே உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ, அது மாரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை குடுக்குறேன். ஆ
எல்லாரும் சொல்ற மாதிரி என்னால் பண்ண முடியும்னா அவங்களாலையும் பண்ண முடியும்ல. அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். மச் லவ்.